ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். சைடு நேராக போய் சோலையார், இப்போ சோலையார் ஃபேக்ட்ரி அந்த சைடு இருக்குது. பேக் சைடு உங்களுக்கு பேக் சைடு ஒரு சோலையார் ஃபேக்ட்ரி. இந்த சைடு போனீங்கன்னா அப்படியே கோயில் இருக்குது, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு. வாங்க அப்படியே பஜாரை சுற்றி பார்த்துட்டு நேராக கிளம்புவோம். போய் பஜாரு கிரவுண்டு எல்லாம் பார்த்துங்க இப்போ எப்படி இருக்குன்ட்டு. கிரவுண்டு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒவ்வொரு டைம் வந்து டோர்னமெண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுட்பால் டோர்னமெண்ட் இங்கே இந்த இடத்துல வந்து போஸ்ட் இருந்திருக்கு. அப்புறம் அந்த சைடு இந்த ரெண்டு சைடும் கோல் போஸ்ட் இருந்திருக்கு. வெளியே இருந்தெல்லாம் வந்து விளாண்டுருக்காங்க. வெளியேன்னா மற்ற எஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் இங்கே ஃபுட்பால் விளாண்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஹாஸ்பிட்டலு, ஒர்க் ஷாப்பு. நல்லா சவுண்டு இருக்குது, உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. பெரிய ஸ்கூலு. இன்னைக்கு லீவு, அதனால யாரும் இல்லை. கம்மியாக தான், இல்லைனாலும் ஆள் இருப்பாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு கிரவுண்டு. இப்போ யாரும் பசங்க இல்லாதனால யாரும் விளாட்றதில்ல அந்த அளவுக்கு. மாரியம்மன் கோயில் பொங்கலுக்கெல்லாம் இங்கே தான் மெயினாக விசேஷம். இப்படியே போனீங்கன்னா மேல் லைன் பாருங்க. முடிச்சு அப்படியே வந்தால் இதுதான் இப்போ எங்கள் சோலையார் போஸ்ட் ஆஃபீஸ். கிரவுண்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இன்னைக்கு சிலுவமேட்டில் வந்து யானை நிற்குதுன்னு சொன்னாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சிலுவமேடு தான் அது. யானை மேலே நிற்குதுங்களாமா. ஒரு 7 யானை வந்திருக்கு அப்படின்னாங்க. அதனால மேலே எதுவும் போக முடியாது. இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க.
அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.